ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புதுசாக வச்சுருக்காங்களே சிலபஸ் கவர்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கிற 3 sideways ஸ்டோரிஸ் ஃப்ரம் வேசைட் ஸ்கூல் பை லூயிஸ் சார்ச்சர். லூயிஸ் சார்ச்சர் எழுதின 3 sideways ஸ்டோரி ஃப்ரம் த வேசைட் ஸ்கூல், இதோட எஸ்ஸே பார்க்க போகிறோம். இதோட வீடியோ சமரி மாதிரி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். The book Sideways Story from Wayside School is a collection of story about each of the kids on the 30th floor of Wayside School written by Louis. லூயிஸ் எழுதின இந்த சைட்வேஸ் ஸ்டோரிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்கிற 30 ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஸ்டோரி, அங்கே இருக்கிற குழந்தைங்களை பற்றின ஸ்டோரி. The Sideways Stories from Wayside School is composed of 30 separate chapters. இதில் 30 சாப்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் interconnected stories that involved the kids and the teachers who learn and work in the எப்பனாமஸ் வேசைட் ஸ்கூல். இந்த வேசைட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு தனித்தனி ஸ்டோரி, இன்டர் கனெக்டட் ஸ்டோரி நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு. வேசைட் இஸ் அன் அன்யூஷுவல் ஸ்கூல் பிகாஸ் ஆஃப் பில்டர்ஸ் மிஸ்ரீடிங் ஆஃப் எ ப்ளூ பிரிண்ட். இது ஒரு அன்யூஷுவலான ஸ்கூல் சொல்கிறாங்க. ஏன்னா பில்டர்ஸ் ப்ளூ பிரிண்ட்டே மிஸ்ரீடிங் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் டிசைன்ட் அஸ் அ சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 30 கிளாஸ் ரூம். 30 கிளாஸ் ரூம் இருக்கிற ஒரே ஸ்டோரியாக இதில் வரும். பட் இன்ஸ்டெட் வாஸ் பில்டர்ஸ் 30 ஸ்டோரி. ஆனால் அதை 30 ஸ்டோரியாக பில்ட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈச் ஸ்டோரி வித் அ சிங்கிள் கிளாஸ் ரூம். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அஸ் அ ரிசல்ட் எவ்ரி திங் அசோசியேட் வித் வேசைட் ஸ்கூல் இஸ் அ பிட் ஆஃப் சைட் வே ஆஃப் ஃபேண்டஸ்டிக்கல். ஒரு ஃபேண்டஸியான ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியுமே. த ஃபஸ்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் ஜோ, த செகண்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் பேபி, த தேர்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் கேல்வின். இதில் 3 குழந்தைங்களை பற்றி சொல்கிறாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த சிலபஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஜோவை பற்றி சொல்லுது, செகண்ட் ஸ்டோரி பேபியை பற்றி சொல்லுது, தேர்ட் ஸ்டோரி கேல்வினை பற்றி சொல்லுது. இவங்க 3 பேரை பற்றி பார்த்துடலாம். The first story is about Joe. ஜோவை பற்றி பார்த்துடலாம். We started to meet the students on the 30th floor one by one. நம்ம இதில் 1 by 1 ஸ்டோரி பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட் பற்றி. ஜோ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஹூ கேனாட் கவுண்ட் ப்ராப்பர்லி பட் ஆல்வேஸ் ஆன்சர் அட் த கரெக்ட் ஆன்சர் எனிவே. ஜோ இந்த ஸ்கூலில் படிக்கிற கரெக்டாக இந்த கணக்கு தெரியாத, எண்ண முடியாத, நம்பர்ஸ் தெரியாத ஒரு பையன். ஆனால் ஏதோ ஒரு வழியில் கரெக்டான ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்லிடுவான். He has curly hair but he has got no idea how much. அவனுக்கு curly hair இருக்குது, ஆனால் எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. This is Joe's main challenge at school. அவனுக்கு என்ன தெரியும், ஆனால் எப்படி கவுண்ட் கொண்டு வரணும்னு தெரியாது. தான் அவனோட மேஜர் ப்ராப்ளமே. He could not count at all. Mrs. Joyce keeps Joe inside that recess to give him எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வித் ஹிஸ் கவுண்டிங். அங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க, மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ்னு. அவங்க தான் ஜோக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஷீ ஆஸ்க் ஹிம் டு கவுண்ட் டு 10. அந்த மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ஜோ கிட்ட 10 வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க. ஹீஸ் ப்ராப்ளம் இஸ் ஆபியஸ். ஹி கவுண்ட் டு 10 அண்ட் சேஸ் 10 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அலாங் த வே. 10 கவுண்ட் பண்ணுறானே தவிர ஆனால் 1 to 10 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி சொல்லாமல் 9 11 14 100 101 79 இப்படி தப்பாக சொல்கிறான். 10 நம்பர் சொல்கிறாங்கன்ட்டு ஏதோ ஒரு 10 நம்பர் சொல்கிறான். பட் த நம்பர்ஸ் ஆர் நாட் இன் எனி கைண்ட் ஆஃப் ஆர்டர். அவன் சொன்ன நம்பர் கைண்ட் ஆஃப் ஆர்டர்லேயே கிடையாது. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஈவன் ஹையர் தென் த 10. அது 10க்கு மேலே இருக்குது, ஒன்று 10க்கு கீழே இருக்குது. மிஸ்ஸஸ் ஜால் ட்ரை டு டீச் ஜோ டு கவுண்ட் கரெக்ட்லி பை கவுண்டிங் பென்சில்ஸ், புக்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ். அங்கே இருக்கிற உருளைக்கிழங்கை வச்சு, புக்ஸை வச்சு, பென்சிலை வச்சு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவனுக்கு மண்டையில் ஏறவே இல்லை. பட் this does not help Joe at all. இது அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை. he keeps continue randomly but always stops at the right quantity. Mrs. Jull says you got right answer but you counted the wrong way.
மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ட்ரை டு அ நியூ டாக்டிக். மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, டே தம்பி நீ கரெக்டாக சொல்கிற, நான் 10 நம்பர் சொல்ல சொன்னால் ஏதோ ஒரு 10 நம்பர் சொல்கிறேன், நான் கேட்குறது 1 to 10 ஆர்டரான 10 நம்பர்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு புது டாக்டிக்கை கையால் ட்ரை பண்ணுறாங்க. பாப்பா என்ன செய்கிறாங்கன்னு. ஷி ஹாஸ் ஜோ கவுண்ட் ஃப்ரம் 1 to 10 ரிப்பீட்டிங் ஆஃப்டர் ஹர். நான் ஒன்று 1 2 3 4ன்னு சொல்லி நீ அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லுன்றாங்க. பட் திஸ் டஸ் நாட் ஹெல்ப் எய்தர். இதுவும் வந்து அவனுக்கு ஹெல்ப் ஆகலை, அவன் தப்பு தப்பாக தான் சொல்கிறான். இன்ஸ்டெட் ஹி ஜஸ்ட் கீப் கவுண்டிங் to 10 even if there are not 10 object. Joe complains, when I count the wrong way but I get the right answer. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஏங்க நீங்கள் 10 நம்பர் தானேங்க சொல்ல சொன்னீங்க, நான் 10 சொல்லிட்டேன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, and when I count right way, okay, poor Mrs. Jewels does want we all might do that this situation. He hits her head against the wall. டக்குன்னு வந்து இவன் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறான்னா, இவன் என்னடா எவ்வளோ சொன்னாலும் சொல்லிக் கொடுக்க செய்ய மாட்டேங்கிறான்ட்டு அவன் தலையை பிடிச்சி மண்டையில் அடிச்சிட்டான். மண்டையில் அடித்து செவத்துக்கு அகேன்ஸ்டாக அப்படியே அடிச்சிட்டான். செவத்தில் முட்டை வச்சிட்டாங்க சாரி, ஓகேவா. எட் அகைன் ஹி கெட்ஸ் ரைட் ஆன்சர் பை கவுண்டிங் ராங். திரும்ப தப்பாக தான் சொல்கிறான். பை த எண்ட் ஆஃப் ரெக்ஸஸ் ஜோ ஹேஸ் ஃபெயில்ட் டு மேக் ப்ராக்ரஸ். த அதர் சில்ட்ரன் ரிட்டர்ன் டு த கிளாஸ் அண்ட் டீஸ் ஹிம் ஃபார் நாட் பீயிங் ஏபிள் டு கவுண்ட். அவனால் கவுண்ட் பண்ண முடியாதுன்றனால அவன் கிளாஸில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து த செகண்ட் ஸ்டோரி அபவுட் பேபி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். The second story about baby. Baby is the fastest drawer in the class, able to draw pictures faster than anyone else. இந்த கிளாஸ்ல ரொம்ப வேகமாக படம் வரையக்கூடியது பேபி தான். She can produce a picture of a cat in under 45 seconds, a dog in less than 30 seconds, and a flower in less than 8 seconds. பேபி வந்து அவங்க பிக்சர் எப்படி வரைவாங்கன்னா, ஒரு பூனையை வந்து 45 செகண்ட்குள்ளே வரைஞ்சிருவாங்க, ஒரு நாயை வந்து 30 செகண்ட்குள்ளே வரைஞ்சிருவாங்க, 30 வினாடிக்குள்ளே, ஒரு பூவை வந்து 8 வினாடிக்குள்ளே வரைஞ்சிருவாங்களாம். பேபி யூசஸ் ஆர்ட் கிளாஸ் டு ட்ரா as many picture as possible. அதாவது பேபி வந்து கிளாஸ் ரூமை ட்ராயிங்கை வந்து எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ நுணுக்கமாக மூலியமாக வரைவா. இன் 1 நாட் பீரியட் ஷி குட் ட்ரா 50 கேட்ஸ். இப்போ சப்போஸ் வந்து 1 பீரியட் இருக்குன்னா அதில் வந்து 50 பூனை வந்து வரைஞ்சிருவா. அப்புறம் 100 ஃப்ளவர்ஸ் 100 பூவை வந்து வரைஞ்சிருவா. 20 டாக்ஸ் 20 நாய்களை வரைஞ்சிருவா. செவரல் எக்ஸ் ஆர் வாட்டர்மிலன், கொஞ்சம் எக்ஸும் கொஞ்சம் வாட்டர்மிலனும் அவரால் வரைய முடியும். யார்? பேபியால். நெக்ஸ்ட் வந்து பேபி அண்ட் கால்வின் ஒர்க் டுகெதர் டூரிங் ஆர்ட் கிளாஸ் ஒன் டே and with a lot of hard work they break their old record. ஒரு அந்த ஆர்ட் ஒர்க் பீரியட் டைமில் பேபியும் கால்வினும் உட்காந்தாங்கன்னா நிறைய வரைவாங்க. ஈவன் அவங்கள ஓல்டு இதுக்கு முன்னாடி 50 வரைஞ்சிருந்தாங்கன்னா 51 52 அவங்களோட ஓல்டு ரெக்கார்டே பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வரைவாங்களாம். பேபி ட்ராஸ் 378 பிக்சர்ஸ். பேபி வந்து கிட்டத்தட்ட 378 பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்களாம். போத் ஆஃப் தம் ஆர் எக்ஸாஸ்டட். ரெண்டு பேருமே எக்ஸாஸ்டட்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் tells her that the quality of art is more important than the quantity. உடனே மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ பிக்சர் வரைகிறன்றது முக்கியம் இல்லை, ஒன்று வரைஞ்சாலும் உருப்படியாக எவ்வளோ வரையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியாக வரைன்னு சொல்கிறாங்க. ஷி எக்ஸ்பிளைன்ஸ் why a person could spend with his whole life just drawing one picture of a cat. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே கேட்டு தான் வரைகிறான், அந்த கேட்டை வந்து எந்தளவுக்கு நுணுக்கமாக வரைகிறான்றது தான் சொல்கிறாங்க. பட் இஃப் தட் ஒன் பிக்சர் இஸ் பெட்டர் தென் ஈச் ஆஃப் பேபிஸ் 2 million, that the person has produced more art than baby. இப்போ பேபி நீ வந்து கிட்டத்தட்ட மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் நீ பண்ணாலும் அந்த ஒரு பிக்சர் அந்த எல்லாத்தையும் விட நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே பேபி செம காண்டாயிடுறா. பேபிஸ் என்டையர் வேர்ல்ட் வியூ இன் ஷேட்டர்ட் பை ஹர் டீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஷீ டாஸ்ட் ஹர் பிக்சர் இன் த கார்பேஜ் அண்ட் ரன்ஸ் ஃப்ரம் த ரூம். பார்த்தா அவள் வரைஞ்சிட்டு இருந்த பிக்சர் அந்த டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறான். உடனே
லூயிஸ் ஸ்பாட்ஸ் பேபி லீவிங் ஸ்கூல் அண்ட் ஆஸ்க்டு வேர் ஷீ இஸ் கோயிங். லூயிஸ் வந்து பார்த்துட்டு பேபி நீ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டோன்னே ஷீ சேஸ் ஷீ இஸ் கோயிங் ஹோம் டு ட்ரா பிக்சர் ஆஃப் அ கேட். நான் வந்து என் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு மனுஷன் எப்படி ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு கேட் வரைஞ்சாலும் அந்த மாதிரி நான் வரைய போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். லூயிஸ் ஆஸ்க் இஃப் ஷீ கேன் பிரிங் இட் நெக்ஸ்ட் டே. Baby says she will probably not even be finished with one whisker by then. This artist has changed her lifestyle. வந்து சொல்கிறான், நீ வந்து உன்னால் ஒரு பூனையோட இது கூட வரைய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி சொன்னோன்னே அது அந்த வார்த்தை வந்து பேபியை வந்து உடனே மாற்றிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து த தேர்ட் ஆர் ஃபைனல் ஸ்டோரி இஸ் அபவுட் கால்வின். லாஸ்ட்டாக யாரை பற்றி பேச போகிறோன்னா கால்வின் குழந்தையை பற்றி பேச போகிறோம். Okay, the third or final story is about Calvin. Mrs. Joel recruits Calvin, who has a big round face, to deliver a message to Miss Jarvis 19th floor. Mrs. Joels வந்து கால்வின் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கான், அவனுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்குது, அவனுக்கு வந்து மெசேஜ் வந்து டெலிவரி பண்ணுறது தான் வேலை மிஸ் ஜார்விஸ் 19th ஃப்ளோரில் இருக்கிற மிஸ் ஜார்விஸ் கிட்ட. கால்வின் வாக்ஸ் அப் அண்ட் டவுன் பிட்வீன் 18th and 20th ஸ்டோரிஸ் ஆஃப் த பில்டிங் பட் ஹீ கேனாட் ஃபைண்ட் 19. கால்வின் வந்து 18th ஸ்டோரிக்கும் 20th ஸ்டோரிக்கும் நடக்கிறானே தவிர 19th வந்து அவனால் பிடிக்க முடியல. இட் இஸ் ஜஸ்ட் நாட் தேர். ஹி டிசைட் கோ டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அண்ட் லீவ் த நோட் இன் மிஸ் ஜார்விஸ் பாக்ஸ். ஜார்விஸ் பாக்ஸில் வந்து நோட்டை வந்து விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து கால்வின் வந்து கிளம்புறான். பட் ஹீ ஃபைண்ட்ஸ் தட் ஷீ டஸ் நாட் ஹேவ் அ பாக்ஸ். ஆனால் அவங்கக்கிட்ட பாக்ஸ் இல்லைன்றது அவனுக்கு தெரியுது. கால்வின் டிசைட் கோ டு ஃபைண்ட் லூயிஸ் பிகாஸ் லூயிஸ் வில் நோ வாட் டு டூ. அவனே கால்வின் வந்து லூயிஸ் கிட்ட போகலாம், அவனுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியணுன்னே லூயிஸ் கிட்ட வந்து போகிறான். ஹீ கன்சல்ட் லூயிஸ் ஹூ டெல்ஸ் ஹிம் தட் ஹீ இஸ் நாட் சப்போஸ் டு டெலிவர் நோ நோட்ஸ் டு த டீச்சர். அப்போ வந்து சொல்கிறான், யாருக்குமே நோட்ஸ் கொடுக்கலப்பா, நீ என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு லூயிஸ் சொன்னோன்னே கால்வின் வந்து யோசிக்கிறான். கால்வின் லூயிஸ் டிசைட் தே ஹேவ் நோ ஐடியா வாட் லூயிஸ் ஜஸ்ட் செட். பட் கால்வின் கோஸ் பேக் டு கிளாஸ் எனிவே. கால்வினுக்கு வந்து நம்ம லூயிஸ் சொன்னது ஒன்றுமே புரியல, இருந்தாலும் கிளாஸ்க்கு வந்து போயிட்டான் கால்வின். மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ப்ரைஸஸ் கால்வின் ஃபார் டெலிவரிங் த நோட் வென் ஹி கெட்ஸ் பேக் டு கிளாஸ். உங்கள் பெருமைப்படுத்தி பேசுகிறா, இந்த மாதிரி கால்வினுக்கு வந்து சப்போஸ் நோட் கிடச்சின்னா உங்களுக்குலாம் வந்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. த அதர் ஸ்டூடெண்ட் ஹேவ் நோ ஐடியா ஹவு ஹி டிட் இட். என்ன இவன் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சேஸ் தட் த நோட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டோல்ட் மிஸ் ஜார்விஸ் நாட் டு மீட் ஹர் ஃபார் லன்ச். நோட் வந்து ரொம்ப முக்கியம், நான் வந்து அவன் லஞ்சில் பார்க்க வரும்லன்னு சொல்கிறா ஜார்விஸ். இது மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ். உடனே கால்வின் தேங்க் ஹேர் அண்ட் சேஸ் இட் was nothing which is exactly what it was. There is no Miss Jarvis, there is no 19th floor. ஆனால் அப்புறம் தான் கால்வினுக்கு தெரியுது 19th ஃப்ளோரும் கிடையாது, மிஸ் ஜார்விஸ் அப்படின்றவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரியுது. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயல் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ ஜோனால் கவுண்ட் பண்ண முடியல, தப்பாக கவுண்ட் பண்ணுறான். பேபி எவ்வளோ ட்ராயிங் வளைஞ்சாலும் உருப்படியாக வரைய மாட்டேங்கிறான். கால்வினுக்கு வந்து இல்லாத விஷயத்தை அவனே ஒன்று க்ரியேட் பண்ணி அவன் செய்ய ட்ரை பண்ணான், பட் எதுவுமே முடியல. இப்போ கன்க்ளூஷன். Conclusion. The book features 30 chapters, one each for the numbers of floors that comprises the Wayside School building except for 19th floor, which does not exist of course. இந்த இதில் வந்து 30 ஸ்டோரி இருக்குன்னு, அதில் வந்து 19th ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோரி வந்து கிடையாது. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் இஸ் கன்வின்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மங்கீஸ். உடனே வந்து மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மங்கி நினச்சி கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஷி வில் ரிமைண்ட் த டீச்சர் த்ரூ த subsequent sequels. மிஸ் ஜார்விஸ் இஸ் ஆல்சோ டீச்சர் ஹூ அப்பியர்ஸ் த்ரூ அவுட் த சீரியஸ். மிஸ்ஸஸ் ஜார்விஸும் இதில் வந்து டீச்சர்ஸாக இருக்காங்க, இது சீரியஸ் ஃபுல்லாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கால்வின் கதையில் வந்து ஜார்விஸ் இல்லாத மாதிரியும் 19th ஃப்ளோர் இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இஸ் தட் ஷீ இஸ் அ டீச்சர் ஆஃப் கிளாஸ் ஆன் த 19th ஸ்டோரி ஆஃப் த ஸ்கூல். மிஸ் ஜார்விஸ் வந்து 19th ஃப்ளோரில் இருக்கல 19th ஃப்ளோரில் இருக்கிற டீச்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் 19th ஃப்ளோர் ஸ்டோரி இல்லாதனால அவங்களும் இல்லை தான். பட் சின்ஸ் தேர் இஸ் நோ அஃபிஷியல் ரெகக்னேஷன் ஆஃப் த 19th ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் ஆக்சுவலி பீயிங் த 19th ஸ்டோரி. 19th ஃப்ளோர் இருந்தால் அதனால 19th ஸ்டோரி வரும். அதனால் மிஸ் ஜார்விஸும் கிடையாது, 19th ஃப்ளோரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தர் ஷீ நார் த கிளாஸ் ரூம் இஸ் ரெகக்னைஸ் டு எக்ஸிஸ்ட். இல்லைனா அவ்வளோதான், ரெகக்னைஸ் இல்லாத ஒரு கதை, ரெகக்னைஸ் இல்லாத 19th ஃப்ளோர்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. கண்டிப்பாக வேசைட் ஸ்கூலோட ஸ்டோரி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கஷ்டமாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.